இப்போ வேத புஸ்தகத்திலேருந்து ஒரு 2 சம்பவத்தை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். ஒன்று, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டதுனால அவர் அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், அப்படி தான் வேதம் சொல்லுகிறார், ஒரு பாவியான ஒரு பெண். அந்த காலத்தில் பாவியான பெண் அப்படின்னு குறிப்பிடப்பட்டால் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த வீட்டில் பந்தி விருந்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தியை அவள் கேள்விப்பட்டாள். இப்போ இயேசுவை தேடி அவள் வருகிறாள். அவள் வந்தவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. அவருடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். ஏன் இந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழ வேண்டும்? இயேசு அவளிடத்தில் இதுவரை ஒன்றுமே பேசவில்லை. அவளாக வருகிறாள், பாதத்தில் விழுகிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த விருந்துக்கு அழைத்த அந்த மனிதன், பக்தியுள்ள மனிதன், ஐயோ இவள் பாவியான பெண், எங்கள் ஊரில் எல்லாருக்குமே இவளை தெரியுமே, இவ விபச்சார பெண், அவள் தொழிலை விபச்சாரம் பண்ணுவது, இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர், அவருடைய பாதத்தை வந்து எப்படி தொடலாம் என்பதாய் அவன் நினைக்கிறான். அப்போ அவளை பாதித்த விஷயம் என்ன? அவளுடைய பாவம். அவளுக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, அவளுடைய ஆத்மாவில் சமாதானம் இல்லை. அந்த அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோടെ போ அப்படின்னு அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே சமாதானம். அப்போ இதுவரைக்கும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அதுக்கு தான் இயேசுவை தேடி வந்தாள். எப்படி சமாதானத்தை இழந்தாள்? ஒரு வியாதி தாக்கி இருந்தது. பாவம் என்கிற வியாதி அவருடைய ஆத்மாவை தாக்கினதுனால அவள் சமாதானத்தை இழந்து விட்டாள். இல்லை, அவள் விரும்பினபடி வாழுகிறாள்ல, கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி, தான் விரும்பினபடி வாழ்ந்தாள். அவளை கேட்க யாரும் இல்லை, அவள் இஷ்டப்படி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நமக்கு நிறைய பணம் இருக்குது, பணம் இருந்தால், நம்ம நினச்சதெல்லாம் வாங்கினால், நம்ம கண்கள் விரும்பினபடியெல்லாம் நடந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உங்களுக்கு எல்லா வசதி இருந்தாலும், உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இவளை பாருங்கள், கண்கள் இச்சத்தபடி, மாம்ச இச்சப்படி, தான் விரும்பபடி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அவளுக்கு தெரிந்து விட்டது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு காசு கிடைக்குது, இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் ஒரு வாலிப மகள், என் இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய பாவம். அதை உணர்ந்து விட்டாள். என்னுடைய பாவத்தினால தான் எனக்கு நிம்மதி இல்லை. என் பாவம் என்கிற வியாதி என்னை தாக்கிவிட்டது. யார் என்னை சுகப்படுத்துவாங்க? யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவாங்க? அப்படின்னு நினைத்த போது தான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு என்கிற ஒரு ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்.
அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் தான் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் இந்த பாவ வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவிடத்திலே வருகிறாள். இயேசு அவளை பார்த்த உடனே, நீ பாவி, நீ மனம் திரும்பு, அப்படி ஏதாவது இயேசு சொன்னாரா? சொல்லலை. இயேசு அவளிடத்தில் பேசவே இல்லை. இன்னும் அவள் வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டாள். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிந்திருந்தது, என் பாவத்தினால எனக்கு சமாதானம் இல்லை, என் பாவத்தினால என் ஆத்மா கரைப்பட்டு விட்டது, என் பாவத்தினால எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு இப்போ தேவை பாவ மன்னிப்பு அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரிந்து விட்டது. அதனால் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். எதுக்கு அழுதாள்? தன் பாவத்துக்காக அழுதாள். ஐயோ, நான் பாவியான ஒரு பெண், விபச்சார பெண், என்னை கரைப்படுத்தி கொண்டேன், இந்த பாவ வியாதி என்னை தாக்கி இருக்கிறது, கண்களின் இச்சை, மாமிச இச்சை என்னை தாக்கிவிட்டது, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இந்த பாவ வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்பதாக அவளுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது அதுதான் அவளுடைய ஜெபம். இயேசு அதை பார்க்கிறார். இவளுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என்ன பாவத்தினாலே அவள் பாதிக்கப்பட்டு விட்டாள். உண்மையாக மனம் திரும்பி மனம் திரும்பினதுனால இயேசு சொல்லுகிறார், மகளே, நீ பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், டாட்டர், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதுதான் அவளை பாதித்த விஷயம், அவளுடைய பாவம். இப்போ ஆண்டவர் மன்னித்துட்டார். இப்போ சொல்ற, நீ சமாதானத்தோட போ, உன்னுடைய சமாதானத்தை பாதித்த பாவம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார், இப்போ நீ சமாதானத்தோட போ. எப்படி இருந்திருங்க? வரும்பொழுது பாவத்தோடு வந்தாள், வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுத போது பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த பாவ நோய் நீக்கப்பட்டு சமாதானத்தோடு போனாள் என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய உள்ளத்தில் பாவ நோயினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு இந்த வியாதி, அதனால்தான் எனக்கு சந்தோஷம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, அதனால்தான் நிம்மதி இல்லை, என் பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, அதனால தான் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உண்மை இல்லை. உண்மை என்னவென்றால், உங்களுடைய ஆத்மாவில் பாவ நோய் தாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவின் சந்தோஷத்தை கெடுத்த ஒரு பாவ நோய் உங்களை தாக்கி இருக்கிறது. அது உங்களுடைய மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், கண்களின் இச்சைகளாக இருக்கலாம், மாமிச இச்சைகளாக இருக்கலாம், உங்களுடைய பெருமையாக இருக்கலாம், உங்களுடைய கோபமாக இருக்கலாம், உங்களுடைய பாவ சுபாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், அந்த பாவ நோய் உங்களுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன், உன் ஆத்மாவை நான் ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன், உன் ஆத்மாவிலே சுகம் கொடுக்க விரும்புகிறேன், நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உன் பாவ கரைகளை மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? இவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினாள். அதே மாதிரி, ஆண்டவரே, நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும், இந்த பாவ நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு யார் உண்மையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-2 வசன வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு வாத வியாதி, திமிர்வாதம் என்கிற வாத நோயினால அது வந்துட்ட கை கால்கள் முடக்கப்பட்டு விடும். அந்த கை காலெல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. அவனால் நடக்க முடியாது. அவனை படுக்கையில் வச்சு தான் தூக்கிட்டு வர்றாங்க சில நண்பர்கள். இயேசு அவனை குணமாக்குவார் என்று கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க. இயேசு வியாதியஸ்தரை கண்டா அவங்கள தொட்டு குணமாக்குவார் அல்லது எழும்பி நடன்னு சொல்லுவார். அப்படி தான் சுகம் பெற்று கொண்டதாக வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி இயேசு இவங்களை குணமாக்குவார்னு சொல்லி இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு என்ன சொல்லுவார் என்று அவங்க கவனிக்கிறாங்க. இப்போ இயேசு இந்த 4 பேர் இந்த ஆட்களை பார்க்குறாரு. வியாதி படுக்கையில் இருக்கிற அவனை பார்க்கிறார். அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டு கை கால்கள் முடக்கப்பட்டு செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறான். ஆனால் அவனால் பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், அதெல்லாம் சரியாக இருக்கிறார். இயேசு அவனை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே, திடன்கொள், சன், பி ஆஃப் குட் சியர். அப்படின்னா நீ பயப்படாத மகனே, திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனால் நடக்க முடியாது, கை கால்கள் முடைக்கப்பட்டு இருக்கிறது. அவன் சுகம்பரண்ணி கொண்டு வந்து முன்னால் வச்சுருக்கிறாங்க. எலும்பி நட அப்படின்னு சொல்லுவார்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது கரம் வைத்து அவனை சுகமாக்குவார்னு பார்க்குறாங்க. இயேசு எதையுமே செய்யாமல் அவனை பார்த்து, நீ திடன்கொள், பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்? இயேசுவுக்கு தெரியும் அவனுடைய சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதிக்கு காரணம் அவனுடைய ஆத்மாவில் வந்த வியாதி. அவனுடைய ஆத்மாவில் காணப்பட்ட பாவம் என்கிற வியாதியினால தான் சரீரம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் வேர். அது பிடுங்கப்பட்டா இந்த வியாதி சுகமாயிரும் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேர் வியாதியிலேருந்து சுகம் பெறணும், கேன்சர், ஆஸ்துமா வியாதி, கிட்னி பாதிச்சிருக்குது, ஆர்த்தரைட்டிஸ், இந்த வியாதியிலேருந்தெல்லாம் சுகம் வேணும்னு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார், அற்புதம் செய்வார். காரணம் என்ன கண்டுபிடிக்கணும். ஒரு திமிர்வாதக்காரன் கை கால்கள் முடக்கப்பட்டு இருக்குது, நடக்க முடியலை. இவன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசு அவனை நடக்க சொல்லாமல், கை வைத்து நீ சுகமாவான்னு சொல்லாமல், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். ஏன்? நல்லா யோசிங்க, கவனிங்க ஆண்டவருடைய வசனத்தை. இயேசுவுக்கு தெரியும் இவனுடைய சரீரத்தில் ஒரு நோய் தாக்கி இருக்குது, அது வாத வியாதி. இந்த சரீரத்தை இந்த வியாதி தாக்குவதற்கு ஒரு காரணம் அவனுடைய ஆத்மாவை ஒரு நோய் தாக்கி இருக்கிறது. அதனால தான் சரீரத்தில் பாதிப்பு. அந்த ஆத்மாவிலை தாக்கி இருக்கிற நோயிலிருந்து அவன் சுகம் பெறணும். அப்போ சரீரத்தில் இருக்கிற வியாதியில சுகம் உண்டாகிவிடும். நல்ல கவனிங்க, உங்க சரீரத்தில் சுகம் வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய ஆத்மாவில் சுகம் பெற வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் உங்களுடைய ஆத்மாவிலே ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆத்மா சுகமானால் தான் சரீரத்தில் சுகம் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவிலே நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன். உன் ஆத்மாவை தாக்கி இருக்கிற பாவ வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லணும்? அவனுக்குள்ள ஒரு பயம். என் பாவத்தினால தான் எனக்கு இந்த வியாதி, இவர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது.
எல்லாம் கவனிங்க. அவனுக்குள்ள ஒரு பயம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது என் வியாதிக்கு காரணம் என் பாவம்தான். ஆனால் இவர் மன்னிப்பாரா? நீ பாவி, இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு வந்திருக்கிறியா போடா அப்படின்னு விரட்டிடுவாரோன்ற பயம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, மகனே பயப்படாத, நான் உன்னை பாவின்னு புறம்பே தள்ள மாட்டேன், உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலருக்குள்ள பயம், நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், போதை வசதியெல்லாம் பயன்படுத்துகிறேன், மனைவி அடித்து வேதனைப்படுத்தியிருக்கிறேன், குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கிறதில்ல, புருஷங்கிட்ட சண்டெல்லாம் போட்டுட்டு அவரெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் லஞ்செல்லாம் வாங்கியிருக்கிறேன், நிறையா தப்பாலாம் நடந்திருக்கிறேன், ஏசு எனக்கு சுகம் தருவாரா? ஏசு எனக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அதோடு வந்திருக்கிற சிலர் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் எனக்கு உண்டுன்னு இயேசு சொல்லுகிறார். உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அது எந்த பாவமாக இருந்தாலும் நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னை சுகமாக்க முடியும். அதனால நீ பயப்படாத. பாவம் சமாதானத்தை கெடுத்துரும், பாவம் பயத்தை கொண்டு வந்து விடும். அப்படிதான் இந்த மனுஷன் பயத்தோடு இருந்தான். இப்போ ஆண்டவர் அவனை மன்னித்து முதல்ல அவனுடைய ஆத்மாவை சுகமாக்கினார். ஆத்மாவில் சுகம். ரெண்டாவது எழும்பி நட சொன்னால் சரீரத்தில் சுகம். நீங்கள் ஆத்மாவில் சுகம் பெறும்போதே சரீரத்தில் சுகம் உண்டாகிவிடும். உங்கள் பாவ மன்னிப்பை பெறும்போதே வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்து விடும். இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்க போறீங்க. உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போதே சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைந்து விடும். முதல்ல உங்களுடைய ஆத்மாவில் சுகம் பெற வேண்டும். உங்களுடைய ஆத்மாவில் அந்த நோய் பாவ வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். சரி, இதுக்கு என்னதான் மருந்து? ஆத்மாவில் வியாதி வந்துட்டு, பாவம் என்கிற வியாதி, அதை சுகமாக்குகிற மருந்து என்னது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஆத்மாவில் வந்திருக்கிற பாவ நோய் நீங்குவதற்கு என்ன மருந்தாம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இதுதான் மருந்து. இந்த மருந்தினால சுகமாக்க முடியாத பாவ வியாதியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அப்போ என்ன நடக்கிறது? ஒரு மனிதன், இயேசுவே இந்த பாவ வியாதி என்னை விட்டு விலகணும், என் ஆத்மாவில் பாவ கரை படிந்திருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பயமாக இருக்குது, அதனால் உங்கள் ரத்தத்தினால இருதயத்தை கழுவிருங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து விடும். உடனே உடைய பாரமெல்லாம் விலகிவிடும். உடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா.